Daily. Taste the Daily. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லிக் கொடுக்கும் பள்ளிக்கூடத்திலேயே சாதி பாடலை போட்டு மாணவர்களை நடனமாட வைத்த கொடுமையான நிகழ்வுதான் இது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சோபனூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அனைத்து சமூக மாணவர்கள் படிக்கும் அந்த பள்ளியில் குறிப்பிட்ட சமூக பாடலை போட்டு மாணவர்கள் 4 பேர் நடனமாடிய வீடியோ வெளியாகி தற்போது பரபரப்புக்கு காரணமாகியுள்ளது. சாதி பாடலை போட்டதும் மாணவர்கள் சட்டை காலரை தூக்கிவிட்டு ஆடியதும் கீழே அமர்ந்திருந்த மாணவர்கள் உற்சாக மிகுதியில் கூச்சல் போட்டு ஆரவாரம் செய்ததும் ஏற்றுக்கொள்ள முடியாத கொடுமையாகவே இருந்தது. நடன நிகழ்ச்சியின் போதே காடுவெட்டி குரு, வீரப்பன் ஆகியோர் அடங்கிய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு நின்றது. கடைசியில் பாமக கட்சி துண்டை கழுத்தில் போர்த்தி கொண்டு நடனம் ஆடியது என பள்ளி ஆண்டு விழா முழுக்க முழுக்க சாதி சங்க விழா போலத்தான் இருந்தது. குறிப்பிட்ட சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அந்த முழு பாடலுக்கு மாணவர்கள் ஆடிக்கொண்டிருக்க எந்த ஆசிரியர்களும் வந்து தடுக்காதது வேதனையைத்தான் கொடுத்தது. கடந்த ஆண்டு விழாவின் போதும் இதே மாதிரி சாதி பாடலை போட்டு மாணவர்கள் நடனம் ஆடியதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த உயர்நிலை பள்ளியில் பயிலும் பட்டியலின மாணவர்களை சில ஆசிரியர்களே வேலை வாங்கி கொடுமைப்படுத்துவதாக பகீர் கிளப்பப்படுகிறது. பள்ளியை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்ய வைப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் முக்கியமாக பள்ளியில் அனைவருக்கும் பொதுவாக இருக்கும் RO தண்ணீரை பட்டியலின மாணவர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடாது என்ற கொடுமையெல்லாம் நிகழ்த்தப்படும் நிலையில் அதற்கு ஆசிரியர்களும் உடந்தையாக இருப்பது அதிர்ச்சியின் உச்சமாக உள்ளது. பள்ளி ஆண்டு விழாவில் சாதி பாடல் ஒலிக்கப்பட்டது குறித்து தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆளுக்கு மாறி மாறி தனக்கு தெரியாது என கையை விரிக்கவே அந்த பகுதியை சேர்ந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் விசாரணை நடத்தினர். பள்ளியின் தலைமை ஆசிரியராக விஜயகுமார் என்பவர் இருந்து வரும் நிலையில் சாதி வெறியை தூண்டும் வகையில் நடந்த நிகழ்வுகளை கண்டு கொள்ளாமல் உடந்தையாக இருந்ததாக அவர் மீதும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாமக தூண்ட போட்டு 4 பேர் டான்ஸ் ஆடுறானுங்க. நேத்தியா சலசல பயணிக்குதுண்ணா. இல்ல நீங்க ஸ்கூல் நீங்க முன்னாடி ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிறீங்க, பின்னாடி உட்காந்து இடத்துல பின்னாடி சலசல பயணிக்குது. இல்ல நேத்து ஆயிருக்குது. இப்ப கூட நான் இந்த நிகழ்வு குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜிடம் விசாரித்த போது சம்பந்தப்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியில் DEO விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார். சார், நம்ம இந்த போச்சம்பள்ளி அருகே சோப்பனூர்ல நேற்று ஆண்டு விழா விசாரிச்சிட்டு இருக்காரு. சரிங்க சார், அதை பார்த்துட்டு கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். DO பேர் சார்? DO பேர் சார் ராஜன் சார். சார், ஏதாவது துறை நடவடிக்கை ஏதாவது ரிப்போர்ட்? கண்டிப்பா இதை விசாரிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுப்பாரு சார். சரிங்க சார். ரிப்போர்ட் சம்பந்தப்பட்ட டீச்சர்ஸ் HM ஏன் இந்த வேலை கவனக்குறைவா அவருக்கு மெமோ கொடுத்து அதுக்கப்புறம் இதுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதே போல ஆட்சியர் தினேஷ்குமாரும் கல்வி அதிகாரிகள் விசாரணைக்கு பிறகு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். DO அங்கதான் இருக்காப்ல, விசாரிச்சுட்டு இருக்காப்ல. விசாரிச்சு எனக்கு ரிப்போர்ட் கொடுப்பாப்ல. வில் டேக் ஆக்ஷன். துறை ரீதியா நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா? ஏதாவது இல்ல, இப்பதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப விசாரிச்சுட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்த பிறகுதான் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன். இந்த நிலையில் மாவட்ட கல்வி அதிகாரி நடத்திய விசாரணையில் சாதி வெறியை தூண்டும் வகையில் ஆசிரியர்களே நடந்து கொண்டதும் பட்டியலின மாணவர்களை கொடுமைப்படுத்தியதும் தெரிய வந்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்க பரிசீலனை கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் சாதி ஒழிப்பு பேசிக்கொண்டு மாணவர்கள் போன்ற வளரும் சமுதாயத்தினர் மத்தியில் சாதி வெறியை தூண்டி சமூக அழிவுக்கு வழிவகுக்கும் இது மாதிரியான ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. சாதியை குறிக்கும் வகையில் கயிறு உள்ளிட்ட எந்த அடையாளங்களையும் பள்ளியில் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது விதியாகவே இருக்கும் நிலையில் அரசு பள்ளியில் சாதி பாடலை பகிரங்கமாக போட்டு நடனமாட வைத்தது கடும் விமர்சனத்திற்குள்ளாகி வருகிறது. Taste the Daily.